தினம் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பக்கமாக ஒரு சட்ட ஆலோசகர்கள் வந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்கண்ணே, என்ன சொல்லுங்கன்னாங்க. ஒரு சட்டத்தை போடுறதுனால கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்குது, அட்வொகேட்டுக்கும் லாபம் இருக்குது, எல்லாத்துக்கும் லாபம் இருக்குது. ஒரு சொந்தக்காரங்க அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்குன்னு போனாங்கன்னா வக்கீலுக்கு ஃபீஸு, ஜட்ஜிக்கு ஃபீஸு, அந்த அப்படி எக்ஸஸ்ட்ரா அவங்க பணங்கள் அதிகமாக செலவாகிறத கேள்விப்படுறோம். ஸோ அது வாழ்வாகுது. அடுத்தாப்பில் ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறதுனாலையும் அரசாங்கத்துக்கு வருமானம், குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது அந்த வண்டியை சீஸ் பண்ணுறதுனாலையும் பிடிக்கிறதுனாலையும் அரசாங்கத்துக்கு வருமானம். இதில் ஒரு கொடுமையான சட்டத்தை நான் பார்த்தேன். சிறு தொழில் செய்கிறவங்க அவங்க அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடுபட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நான் கெட்ட பழக்கங்களோட பழகினேன், செய்தேன், எனக்கு அது கெட்டதுன்னு தெரிஞ்சுது, வந்துட்டேன். இப்போதும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தொழில் செய்யும்போது குடிக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் மனசுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குண்ணே, நிம்மதியாக தூங்கணுண்ணே, அப்போ தானே சந்தோஷமாக இருக்கும், உடம்பு மொழியெல்லாம் போகணே அப்படின்னாங்க. அதில் ஒருத்தர் இளைஞரும் படித்தவரும், கரெக்டு சார், ஒரு ரிலாக்ஸ் வேணும் சார், 5000 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபா தண்ணி அடிக்கணும் சார், அதுதான் ஆம்பளை சார்னார். 5000 ரூபா சம்பாதிப்பாராம், 1000 ரூபா தண்ணி அடிப்பாரா, தான் ஆம்பளையாம். சரிங்க, நான் கேட்டேன், ஒரு கொய்யாப்பழத்தில் இவ்வளோ சத்து இருக்குது, ஒரு மாம்பழத்தில் இவ்வளோ சத்து இருக்குது, ஒரு பப்பாளியில் இவ்வளோ சத்து இருக்குது, நீங்கள் சரக்கில் எவ்வளோவா டிசைன் அடித்தாலும் அதில் ஏதாவது சத்து இருக்கா? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இருக்கிற பார்ட்ஸு கெட்டு தான் போகும். அப்புறம் அதை ஏன் அடிப்பான்னு கேட்டால், அது ஒரு ஜாலி சார். 5000 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபா தண்ணி அடித்தா தான் ஆம்பளை சார். அப்போ பொம்பளைங்க 7000 ரூபா சம்பாதிச்சா அவங்களும் தண்ணி அடித்தா அந்த பெண்மைகளையா? கேள்விக்கு பதில் இல்லை. சரி விடுங்க. இந்த சின்ன வயசில் பிள்ளைங்க படிக்கட்டில் தொங்குவானுங்க. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, நேரியாக போய் சேரு கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா, ஐயா ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்களும் சின்னவங்களாக இருந்தால் பெரியவங்களாக இருக்காங்க. ஆனால் வயசாகிச்சு, கால் வலி வந்தவுடனே சீட்டு தேடுறாங்க. இந்த சின்ன பையன் படிக்கட்டில் நிற்பான். ஒரு அடக்கமான குடும்பத்தில் நல்ல அறிவு வளர்ச்சிருந்த பிள்ளைங்க அழகாகவே உள்ள நிற்கும், சேஃபாக நிற்கும், அது பிரச்சனை இல்லை. அது 90% பிள்ளைங்க. இதில் ஒரு 10% பிள்ளைங்க படிக்கட்டில் தொங்கும். அவனை கண்ட்ரைக்டரோ டிரைவரோ பப்ளிக்கோ திட்டினாலும் அவன் தொங்குறதை விட்டு வெளியில் வர மாட்டான். இது தொட்டு இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த டிக்கெட்டு படிக்கட்டில் தொங்குனா டபுள் டிக்கெட்னா அவன் அந்த டபுள் டிக்கெட் எடுத்து கூட படிக்கட்டில் தொங்குவான். அவனுக்கு அந்த வயசு. அந்த மாதிரி தான் குடியை ஒழிக்கணுமுன்னா நல்ல வழிகளை இந்த நியூஸ் மூலம் நான் எத்தனையோ சொல்கிறேன், யாரும் கேட்ட மாதிரி தெரியல. கூட இருக்கிற நண்பர் சொன்னாலுங்களே, 8 மணி நேரம் தூங்குங்க, நல்லா 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, டைமிங் சாப்பிடுங்க. நீங்கள் ஒயின் ஷாப்புக்கும் டாக்டருக்கும் கொடுக்குற செலவை விட இது உடம்புக்கும் நல்லதுங்கிறேன். அது நீ கொடு, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சுகர் இருந்தால் 400 வைக்கணும், ப்ரெஷர் வந்தால் ஐயில் வைக்கணும், உடம்பு வலி வந்தால் சரக்கு அடிக்கணும், டாக்டர் இருக்கணும். எல்லோரும் ஒரு நாள் செத்து போகிறோம், நாங்களும் செத்து போகிறோன்ட்டு ஆண்டாண்டு காலமாக அடிமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் அடிமையாக இருக்கிற ஜனங்களை கொடுமையும் படுத்துகிறாங்க. அதுலேருந்து விடுதலை பெற்று வரணும்னா இது ஒரே வழி தான். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ டபுள் டிக்கெட்டு கொடுத்து தொங்குற மாதிரி இந்த சரக்கு அடிக்கிற ஒரு நண்பர் சொன்னார், என்னென்ன பஸ்ஸில் போகிறீங்க, வண்டியிலே போனேன், 7 வண்டி போச்சுன்னாரு. என்னென்னு கேட்டால், இவர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுப்பாராம். அவங்க வீட்டு அம்மாவும் ஒரு வீட்டு தொழில் செய்யுமா, கொஞ்சமாக தண்டல் வாங்கி செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கி கொடுப்பாராம். 1 மாதம் நல்லா ஓட்டிகிட்டு இருப்பாராம். திடீர்னு ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்களாம், சரக்கு அடிப்பாங்களாம், கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அன்னைக்கு பார்த்து இப்போ டிபார்ட்மெண்ட்டு பிடிச்சிருமா. மறுபடி 10,000 ரூபா கட்டி அந்த வண்டியை திருப்ப முடியாமல் இது வரைக்கும் 6 வண்டி 7 வண்டி போயிருக்கான். திருப்பவே இல்லையா, அவ்வளோதான் சீசிங். இப்போ இதில் என்ன கொடுமைன்னா, கவர்மெண்ட்டுக்கு சரக்கு அடிக்கிறதுலேயும் வருமானம், வண்டி பிடிக்கிறதுலேயும் வருமானம். ஒரு சின்ன ஆலோசனை, நானும் ஒரு ஆலோசனை காமராஜர் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன அற்ப ஆசை. ஐயா, இது திருத்த முடியாத சூழ்நிலையாக இருப்பதனால இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்கள் ரெகுலராக பிடிச்சி ஒரு 100 ரூபா 125 ரூபா ஃபைன் போட்டால் பாவம் அந்த ஜனங்களுடைய காசுகள் கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா படிக்கட்டில் தொங்குறவனுக்கு டபுள் டிக்கெட்டு போட்டாலும் படிக்கட்டில் தான் தொங்குற மாதிரி இது என்னதான் வயசானவங்களும் இந்த குடிக்கிறவங்க குடியை விட்டு வரவே மாட்டாங்க. பல பேரை பார்ப்பேன் பைபாஸில், நான் ஹெல்மெட்டை போட்டுட்டு போகிறேன் சட்டம் போடுறதுக்கு முன்னக்கூட்டியே, இவங்க ஹெல்மெட்டே போடாமல் போங்க, எண்ணிக்கிட்டே போவேன், 1 2 3 4 5ன்னுக்கிட்டு. ஏன்னு கணக்கு பார்த்தா அங்கே டிபார்ட்மெண்ட்டில் பிடிக்கப்படுவாங்க. ஹெல்மெட்டை முன்னாடி வச்சுருப்பாங்க, பின்னாடி ஒய்ஃப் இருப்பாங்க. இவங்க என்ன வயசானாலும் அவங்களுக்கு சிந்திக்க தெரியாது.
அப்போ அது கவர்மெண்ட்டுக்கு பிடிக்க தான் படுது. ஹெல்மெட்டு போடாததுக்கு ஒரு பிடிக்குவீங்க, தண்ணி அடிச்சுட்டு போகிறவங்கள பிடிக்கிறவங்க. இதில் ஒரு சின்ன ஆலோசனை என்னென்னா, அவங்கவுங்க வருமானத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு 10% 20% ஃபைன் போடுங்க. ஏன்னா கறவை ஆடுகளை மெதுவாக தான் நடத்தணும். நம்ம ஜனங்க தானாக அறிவு வளர்ந்தால் தான் முடியுமே தவிர இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன ஆலோசனை. ரெண்டாவது இன்னொரு ஆலோசனை என்னென்னா, இந்த பெட்ரோல் பங்க் இருக்குங்கள, அதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பெட்ரோலில் வந்து கேனில் கொடுக்குறது நிப்பாட்டியிருக்கீங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, மறதி எல்லாத்துக்கும் இருக்குது, லஞ்சம் வாங்குறதும் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ நம்ம கறவை ஆடுகளை மெதுவாக நடத்தும் போது இந்த ஜனங்களை மெதுவாக தான் நடத்தணும். யாராவது ஒருத்தாளுங்க அவசரத்தில் மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஒரு நோட்டீஸை கொடுத்து அதில் ஃபோன் நம்பரு, அட்ரஸு, டீட்டெயில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 30 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிவிட்டு கேனில் பெட்ரோல் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அவசரத்தில் மறந்துட்டு ரொம்ப காலங்கள்லேருந்து தள்ளிக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுவார் இல்லை. இதை சட்டத்தை கொஞ்சம் மாற்றுங்க. கறவை ஆடுகளை மெதுவாக நடத்துங்க. ஜனங்க ஐயோ பாவம், கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த இதில் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிங்கள். லாபம் கவர்மெண்ட்டுக்கு தேவைதான். சாராயம் அடித்தாலும் லாபம், பிடிச்சாலும் லாபம். அதை கொஞ்சம் குறைவாக பண்ணலாம். நானும் ஒரு காலத்தில் அமைச்சரானால் கனவுள் நிச்சயத்தில் வர வாய்ப்பே கிடையாது. வந்தால் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சில தப்புகளை டிபார்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி என் மனசில் தோணுது. அதை ஏதாவது நல்ல தலைவர்கள் வந்தால் நீங்கள் நல்லது 1000 செய்யும்போது அதையும் இதையும் சேர்த்து செய்யுங்கன்னு உங்களை கரங்கூப்பி கேட்டுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.